ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா நல்லா கமன்னு சுட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வதங்கி வரணும். கூடவே 2 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒன்றும் பதியமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விழுதா கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி விழுதா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் இல்லையா, ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நல்லா கொதிக்கட்டும். இப்போது சென்னா இந்த காலையிலேயே, அதாவது பெரிய வெள்ளை மூக்கடலை இருக்கு இல்லையா, காலையிலேயே நான் ஊற வச்சுட்டேன். நான் நைட்டு டின்னருக்கு செய்கிறேன், காலையிலேயே ஒரு 8 மணி போல் ஊற வச்சுட்டேன். குறைஞ்சது 6 ஹவர்ஸ் கண்டிப்பாக வரணும், 6 to 8 ஹவர்ஸ். இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி நெசுக்கி வச்சுக்கோங்க. கூடவே நான் சன்னா மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், எவரெஸ்ட்டு தான். நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சென்னாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இல்லைனா கிரேவி சுண்டல் தனியாக இருக்கும், குழம்பு தனியாக இருக்கும். ஸோ நல்லா ஒன்று சேர நல்லா கெட்டியாக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ சென்னாவோட அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வரணும். ஒரு 8-9 விசில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சன்னா மசாலா, எவரெஸ்ட்டோட சன்னா மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி இப்போது நல்லா திக்காகிட்டே வரும். நான் சுண்டல் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணேன், அதனால் அதுவே போதும். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா கொதிக்கட்டும், சிம்மில் வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா அந்த கிரேவியை கொதிக்க வைங்க. ஸோ தட் உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஸோ கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு கூடவோ குறையவோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அன்சால்ட்டட் பட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட்டட் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உப்பு அப்போ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, பூரிக்கெலாம் செம்ம காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸ் நான் எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.